ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும். ஏசாயா 40:4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது கோணலானவைகள் செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். ஓகே, ஏசாயா 40:4. இந்த ஏசாயா 40 அப்படின்னு சொன்னாலே ஏசாயாவை 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா 1 முதல் 39, 40 முதல் 66. சில குறிப்புக்கு சொல்றாங்க 55லேருந்து 66ன்னு 3 குறிப்பா சொல்றாங்க. ஆனால் 3 குறிப்புக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்குன்னு தெரியல, ஆனால் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் 2 குறிப்பு தான் முக்கியமானது. ஏன்னு கேட்டால் 1 முதல் 39 வரையிலும் பழைய ஏற்பாடு, 40 முதல் 66 புதிய ஏற்பாடு, இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஆனால் 3ங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கான ஆதாரங்கள் தேடி பார்த்தா எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. 2க்கு இருக்கிற ஆதாரம் இந்த 1 முதல் 39, 40 முதல் 66. இந்த 1 முதல் 39 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு சொல்லப்பட்ட நாள். அங்கிருந்து தான் அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஒரு நாள். அந்த 39க்குள்ள பயங்கர பாடுகள், எல்லா பள்ளத்தாக்கையும் பார்த்தாங்க, எல்லா விதமான கோணலான பாதைகளை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து கடந்து வந்துட்டு இப்போ பெர்சியா ராஜா அவன் இந்த விடுதலை கோரும் பொழுது பாபிலோனில் விடுதலை ஆகிறாங்க. அவங்க 2 சிறையிருப்பை பார்த்தவங்க. ஒரு சிறையிருப்பை ரோமர்கள் மூலம் சிறையிருப்பை பார்த்தாங்க. ரொம்ப கொடுமையாக வழி நடத்தினாங்க ரோமர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தான், பரிசேயர்கள், வேதபாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாக நடத்தினாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே ஆண்டவரை கும்பிட்டு தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த சபைக்குள்ளே வந்தீங்கன்னா, இந்த சபைக்குள்ள உங்களை கடுமையாக நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இன்றைக்கி கடுமையாக நடத்தோம்னா வேறு சபைக்கிட்ட போயிடுவாங்க. அன்றைக்கெல்லாம் அந்த ஒரு சபை ஆசாரிப்பு கூடாரம் தான். அதனால் அவங்க மக்களை என்ன பண்ணினாங்க, கடுமையாக நடத்தினாங்க. அது இந்த 1 முதல் 39 வரை அப்படி தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த 39 அதிகாரமும் உங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு வழி நடத்தலோடு இருக்கும். அதனால தான் அவங்க வந்த பாதையை பயந்து இருந்தார்கள். கடந்து வந்த பாதையை நினச்சி பயந்தாங்க. கடந்து வந்த பாதை ஜனவரி பிப்ரவரி குறித்து ஒரு சமயம் உங்களுக்கு பயம் இருக்கலாம், அல்லது 2025 குறித்து ஒரு பயம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஜனங்கள் அப்படி பயந்துட்டு வரும்பொழுது இப்போ பெர்சியா ராஜா மூலம் ஒரு விடுதலை வருது. அவர்கள் ரோம பிடியிருப்பிலிருந்து விடுதலையாக வரை 2 சிறையிருப்பை பார்த்தாங்க. அடுத்தது பாபிலோன் சிறையிருப்பு ஒன்று இருக்குது. இந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து இவங்க வெளியே வராங்க. வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உத்தரவிட்டாச்சு, இவங்க விடுதலையாக போகிறாங்க. இப்போ 40ஆம் அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆறுதல் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் உண்மையிலே சிறப்பு. நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்தின் இந்த 40ஆம் அதிகாரத்தில் தான் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ஸோ இந்த 40ல் என்ன சொல்கிறாரு, ஆறுதலின் வாக்கு தத்தமாமா. இந்த 40 நாளுங்கிறது என்னன்னா, 40 நாள் இல்லை, 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்னன்னா ஆறுதலின் வசனம். என்ன மக்களை பார்த்து சொல்கிறாரு, சிறையிருப்பில் இருந்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ விடுதலை ஆகிற, நீ போகிற பள்ளத்தாக்கு இருக்குது இல்லையா, இந்த பள்ளத்தாக்கு போகிறப்ப இல்லை, வரும்போதே இருந்தது. சிறைப்பட்டு வரும்பொழுதே இந்த பள்ளத்தாக்கு இருந்தது, இந்த குன்றுகள் மலைகள் இருந்தது, கோணலான பாதை இருந்தது, கரடு முரடானது. மக்களுக்கு இப்போ பயம். என்ன பயம்? அடாடாடாடா, அந்த பாதையில் தானே திரும்பி வந்தோம், அந்த பாதையில் தானே வந்தோம், இப்போ மறுபடியும் அதே பாதைகளை திரும்பி போகிறோமா, என்னடா இது அப்படின்னு ரொம்ப புலம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வசனத்தை கொடுக்குறாரு. பள்ளமெல்லாம் என்ன பண்ணும், நீ எதை பயந்துட்டு இருந்த, பள்ளத்தை பயந்துட்டு இருந்தியா இல்லையா, கவலைப்படாத, அதை நான் மண்ணு போட்டு மூடி நேராக மேலே உயர்த்தி வச்சிட்றேன். அப்படி எத்தனை மாதம் நீங்கள் பயந்துருந்தீங்க? ஐயோ திரும்பவும் எனக்கு இந்த மாதமா, திரும்பவும் எனக்கு இனி என்ன நடக்க போகுது, 1ஆம் தேதி வந்துருச்சே, இந்த 1ஆம் தேதி பாதையை நான் எப்படி கடக்க போகிறேன், போன மாதம் ஒரு வாக்குத்தத்தம் ஆனால் நடக்கலையே, வேதனைப்பட்ட உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சமயம் நீங்கள் நினைக்கலாம், பிரதர் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தானே, இது எப்படி எங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்விகளை கேட்கலாம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை படிங்க பார்க்கலாம்.
3 முதல் 5 வரை. 5. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அப்ப பாருங்க. அப்ப அந்த வசனத்தை இந்த லூக்கா புஸ்தகத்துல புதிய லூக்கா எழுத நினைவு கூறுகிறார். அங்க நினைவு கூறும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை மாத்திடுறாரு. என்ன வார்த்தையை மாத்துறாரு? 5வது வசனத்துல பாருங்க, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அப்படியே நீங்க நேரா 40ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏன்னா இது ஆறுதலின் வாக்குத்தத்தம் ஆரம்பிக்குது. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இப்ப அதே 5 வசனம் பாருங்க. இந்த இடத்துல 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, ரட்சிப்பை. ஒரு சமயம் என் அன்பு ஜனங்களே, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே இந்த வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தானே ஆறுதலின் ஒரு வாக்குத்தத்தம். எங்களுக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் இந்த மாதம் பொருந்துங்கிறீங்க அப்படின்னா, அங்கே என்ன சொல்கிறாரு? அவர் ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, லூக்கா தானே இது, மாம்சமான யாவரும் தேவனுடைய நேரம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு வாங்க. கர்த்தரின் மகிமை அங்க பாருங்க, கர்த்தருடைய 5வது வசனம், கர்த்தரின் மகிமை வெளியரங்காகும். அங்க ரட்சிப்பை குறிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் மகிமை, பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் அதை மகிமைன்னு சொன்னாங்க. அந்த மகிமை யார் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு வருகிற ரட்சிப்பு. அப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொன்னார்னா, இயேசு டைரக்டாக சொல்கிறாரு, அது என்னை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்ட, என்னை தேவன் என்று ஏற்றுக்கொண்ட, தேவனுடைய மகன் என்று ஏற்றுக்கொண்ட என்னுடைய ஜனங்களுக்கு, அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். அதை தான் அவங்க பழைய ஏற்பாட்டில் மகிமைன்னு சொன்னாங்க, புதிய ஏற்பாட்டில் அது ரட்சிப்பு. ஸோ அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனை ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். இது யாருக்கு? எனக்கு இல்லையா? இது இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு மட்டுமா? கிடையாது, இது எல்லா ஜனங்களுக்கும் வந்திருக்கிற, இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவசிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த மகிமையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இது வாக்குத்தத்தம். சரி, என்ன வாக்குத்தத்தம்? முதல்ல என்ன சொல்றாருங்க? அந்த வாக்குத்தத்தத்துக்கு வந்துருங்க. 4வது வசனத்துக்கு வாங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு போதும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. இந்த பள்ளம் என்பது என்ன? பள்ளத்தாக்கு. என் அன்பு ஜனமே, நீங்கள் ஜனவரி மாதம்
பிப்ரவரி மாதம் நீங்கள் கடந்து வந்த பாதை கர்த்தர் எல்லா வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் ஒரு கடினமான ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே வந்திருந்தால் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். அதாவது உன்னுடைய பள்ளம்னு சொன்னால் பள்ளத்தாக்கு குறிக்குது, இந்த பள்ளத்தாக்குன்னு சொன்னாலே பாவத்தை குறிக்குது. என்ன பாவம் பிரதர் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே தான் தேவையற்ற கடவுளுக்கு பலி கொடுத்தாங்க, தேவையற்ற விபச்சார காரியங்கள்லாம் இதில் செய்தாங்க, இன்னும் விக்கிரக வழிபாடெல்லாம் இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு என் அன்பு ஜனமே, இந்த பள்ளத்தாக்கு உங்களுக்குள்ளே இருக்கானா உங்களையும் அறியாமல் இருக்கும். நிச்சயமா உங்களையும் ஏன் என்னையும் அறியாமல் சில பள்ளத்தாக்கு எனக்குள்ள வந்துடும். இந்த பள்ளத்தாக்கு உன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது, சீர்குலைத்து விடும். உனக்குள்ள தெய்வம், நீதான் தேவாலயம். நீ வசனத்தை உள்வாங்க பழகு. முதல்ல வசனத்தை உள்வாங்குங்க. இது வகையான பள்ளத்தாக்கு, இது ஒரு வகையான பாவம், இது ஒரு வகையான பலி, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஊரெல்லாம் போய் நான் வசனம் கேட்டா கர்த்தர் என் மேல பிரியமா, நிச்சயமா இல்லை. இது பல வீட்டு சாப்பாடு, அந்த மாதிரி ஆகி போயிடும். எதுவுமே உனக்கு உருப்படி இல்லாத சத்தா போயிடும். நீ முதல்ல ஒரு சபையில் உட்கார்ந்து உபதேசத்தை கேட்டு பழகு, அந்த உபதேசத்தை உள்வாங்கி பழகு, அந்த உபதேசம் உனக்குள்ள செயல்படுத்தி பழகு. அன்பு பிள்ளைகளுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன், நீங்க வசனத்தை கேட்டு பழகுங்க. வசனம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வசனம் தான் கிறிஸ்துவம். அந்த கிறிஸ்துவத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பைபிள் வசனத்தை படிங்க. அவர் அதை தான் சொல்றாரு, பள்ளத்தாக்கு உயர்த்தப்படும். இதுவரைக்கும் உனக்கு தடையா இருந்த காரியங்கள், ஒரு உன்னுடைய உத்தியோகத்தில், உன் பிஸ்னஸ்ல, உன் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்குமே ஆனால் இந்த தடை தான் பள்ளத்தாக்கு. ஆண்டவர் சொல்றார், இந்த மார்ச் மாதம் அந்த பள்ளத்தாக்கு உயர்த்தப்படும். இந்த மார்ச் மாதம் எது உனக்கு தடையா இருந்ததோ அதை நீக்கி போடு. அந்த தடைகளை நீக்கி போட்டுட்டு நீ கர்த்தரை நம்பி நீ நின்று பாரு, அந்த பள்ளத்தாக்கு உயர்த்தப்படும். என் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உனக்கு பள்ளத்தாக்குங்கிறது என்ன பண்ணுமா, தாழ்வு மனப்பான்மை. படிக்கிற பிள்ளைக்கு என்ன பள்ளத்தாக்கு, தாழ்வு மனப்பான்மை. எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது, அவன் ஒருத்தி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அவன் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அவன் தான் படிக்க தெரியும், எனக்கு படிக்க தெரியாது. உனக்குள்ள ஏற்பட்ட தாழ்வு, ஞாபக மறதி. ரெண்டாவது, உனக்கு நீயே போட்டுக்கிட்ட ஒரு தாழ்பால். என்னால இவ்வளவுதாங்க முடியும். சில பிள்ளைகளை கேட்டோம்னா என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதாங்க. இப்படி சொல்லி 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 ஒரு பள்ளத்தாக்க உங்களுக்குள்ள உண்டாக்கி வச்சிருக்கீங்க. பள்ளத்தாக்கு என்பது இன்னும் சில வசனத்துக்குள்ள போனீங்கன்னா குழின்னு வரும். ஒரு வசனத்துல சொல்லுவாரு, உங்க குழிகளை தண்ணீரால் நிரப்புவேன்னு சொல்லுவார். உன் பள்ளத்தாக்கு, உன் குழி. அந்த குழி என்ன, உனக்கு நீயே போட்ட தாழ்பால். உனக்கு படிக்க முடியல நீ சொல்லிட்டு இருக்கிறியே, எனக்கு ஞாபக மறதின்னு சொல்லிட்டு இருக்கிறியே, இதுதான் உன்னுடைய குழி. கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்றார், அதை தண்ணீரால் நிரப்புவேன். எது தண்ணீர்? வசனத்தினால் நிரப்புவேன். என் அன்பு வாலிப பிள்ளைகள், பரிட்சை எழுதுகிற பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு விசை நீங்க உங்க பள்ளத்தாக்கு, ஆனால் அந்த பிள்ளை தான் படிக்கும், இந்த பிள்ளை தான் படிக்கும், நாமக்கெல்லாம் அவ்வளவுலாம் மண்டை ஏறாதுங்க. நம்மெல்லாம் ஒரு லிமிட்டுங்க. பிள்ளைக்கே அதை சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டுங்க, இதுக்கு மேலே நம்மளால என்ன குதிச்சாலும் நடக்காதாமா. கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்னபடி ஆகும், நீ சொன்னது சொன்னபடி ஆகும். நீ ஒரு லிமிட்டை போட்டு அது லிமிட் ஆகி போச்சு. நீ சொல்லு, நான் உயர்வா படிப்பேன், என்னால் முடியும்னு சொல்லு. அதான் தேவன் சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு உத்தியோகம் செல்ற பிள்ளைகளுக்காக சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்க, நமக்கு படிப்பறிவு இவ்வளவு பிரதர், இவ்வளவுதான் என்னால் முடியுங்கிறாங்க. இப்படி எல்லாமே ஒரு லிமிட் போட்டீங்க. எனக்கு இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், என் குடும்பம் இவ்வளவுதான், நாங்கள் இதுக்கு மேலே உயர முடியாது. இந்த பள்ளத்தாக்கு முதல்ல கர்த்தர் நிரப்புறேங்கிறார். இந்த மாதத்தில் இந்த பள்ளத்தாக்கால தான் நீ சிறைக்கு போன. இந்த பள்ளத்தாக்கு இந்த மாசத்தில் உனக்காக நிரப்பப்படும், உயர்த்தப்படும். உங்களுக்கு நல்ல கல்விமானி நாவை கொடுப்பாரு. வாலிப பிள்ளைகளுக்கு கல்விமானி நாவை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை கொடுக்கும்படியான ஞானத்தை கொடுப்பார். இதான் அவருடைய முதல் கூற்று. ரெண்டாவது கூற்று என்னங்க, மலையும் குன்றும். பாருங்க, மலையும் குன்றும் ரெண்டுமே. சங்கீதம் 23 சொல்றாரு இல்லையா, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு
நான் பயப்பட மாட்டேன். அப்படிதான் என் பிள்ளைங்க சொல்லணும். நீங்கள் எதை குறித்து எனக்கு படிக்க வரலன்னு சொல்லாதீங்க, எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லாதீங்க, அது புரியலன்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த வாலிப பிள்ளைகள்கிட்ட பிடிக்காத விஷயம், இப்போ அநேக வார்த்தைகள் குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா நான் முதல்ல பார்த்தேன் இந்த பசங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட எப்போ பார்த்து என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவது இது ஸ்டைல் ஆகி போச்சு. கடைசியில் அது ஸ்டைல் ஆகி போயிடுச்சு. என்னென்னா, நீங்கள் ஒன்று சொல்லி பாருங்க, சொன்ன ஸ்பாட்க புரியல அடிப்பாங்க. புரியலன்னா அதுக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் அழகாக ஒரு வார்த்தையை வச்சான், சாரின்னு கேட்டான், இல்லைனாக்கா பாடன்னு சொன்னான். அப்போ உடனே நாங்கள் ஃபாரினில் இருந்தவங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களுக்கு நான் சொல்கிறது ஏதாவது புரியல உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, பிரிட்டிஷ்காரன் இருந்தால் பாடன் அப்படிம்பான், அமெரிக்கன் இருந்தால் சாரிப்பான். அப்படின்னா அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். அவன் எப்படி தப்பிச்சுட்டான் பாருங்க. நம்ம பையன் மக்கள் இருக்கான் பாருங்க, புரியல 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 புரியல. ஆனால் இத்தினோண்டெல்லாம் புரியலங்குது. பஸ்ஸில் ஏறினா கண்டக்டர் புரியலங்கிறான், ஸ்கூல் டீச்சர் புரியலங்குது. இந்த இப்போ நான் உண்மையாலுமே சொல்கிறேன், கடவுள் கிருபையினால இப்போ சமீப காலமாக அந்த வார்த்தையை நான் இப்போ கேட்கறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. எங்கேயோ பயந்துட்டான் போல இருக்கு. பலாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்டது நம்ம குரல் கேட்டிருக்குமா என்னமோ. அதனால JLW ஃபேமிலி, நம்ம பிள்ளைங்க இந்த புரியலங்கிறத தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. புரியலங்கிற அப்படி புரியல அப்படின்னா உடனே சாரி கேளுங்க, இல்லைன்னா பாடன்னு கேளுங்க. இது வெளிநாட்டு நாகரீகம். நம்ம பையன் தவறான ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுட்டான். ஸோ இந்த பள்ளத்தாக்கு தான் ரொம்ப பெருசு. இப்போ மலைகள் குன்றுகள், இந்த மலைகளும் குன்றுகளும் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நெருக்கங்கள், சோதனைகள். இந்த மலைகளும் குன்றுகளும் நெருக்கங்களும் சோதனைகளும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் உனக்கு ஏற்பட்ட எந்த விதமான சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்திடும். கர்த்தருடைய வசனம் இந்த மாதத்தில் அது என்ன மலையான்னு நான் சொல்கிறோமா இல்லையா? என்னுடைய பிரச்சனை மலை மாதிரி இருக்குங்க, என் பிரச்சனை மலை மாதிரி இருக்குங்கன்னு. உன் பிரச்சனை அது என்ன மலையாக இருந்தாலும் சரி, குன்றாக இருந்தாலும் சரி. மலைக்கும் குன்றுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மலைங்கிறது நல்ல உயரமாக இருக்கும், மலை குன்றுங்கிறது வந்து மலை மாதிரி தெரியும், ஆனால் மேடு மாதிரி. அது ஒரு மேடு, மண்மேடு. இஸ்ரவேலில் போனீங்கன்னா மலை கம்மி தான், குன்றுகள் தான் ஜாஸ்தி. எங்கேயோ ஒரு பக்கத்தில் மலை, ஆனால் எங்கே திரும்பினாலும் பள்ளத்தாக்கு இருக்கும். இந்த பள்ளத்தாக்கு எங்கே வேணால் நீங்கள் இஸ்ரேலில் பார்க்கலாம். அதனால் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு மலை மேலே ஏறுறது பார்த்தீங்கன்னா அதில் போய் கொஞ்சம் கால் நம்ம இஸ்ரேலில் போய் பார்த்தோம்ல, போய் பாருங்கள், கிடைக்கும். எல்லோரும் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போங்க, ஒரு தடவையாவது நம்ம தேவன் போன தேசத்தை போய் பாருங்கள், அது நல்லதாகவே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய நினைவுகள், சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே நினச்சி வச்சுக்குவாங்க, ஒரு மனிதருடைய ஆலோசனையில் இருப்பாங்க, தான் சுய ஆலோசனையும் செய்வாங்க, எல்லாமே சக்ஸஸ் இல்லாமல் போயிடும், தேவனை கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்காமா? மலைகளாகவும் குன்றுகளாகவும் இருக்கும். கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, அந்த மலைகளையும் குன்றையும் நான் என்ன பண்ணுவேனாமா? சாட்சி தள்ளிடுவேன்டாங்கிறாரு. தாழ்த்தப்பட்டு லெவல் பண்ணிடுவேன், நீ கவலைப்படாமல் போயிட்டு. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம், நாங்கள் வரும்பொழுது அது எப்பேற்பட்ட பாதை. இப்போ எனக்கு ஒரு பயம்தான், இஸ்ரேலுக்கு போனோம்ல நடக்க விட்டுருவாங்க, நடக்கணும் அப்படின்னு. சாஃப்டான பாதையா இல்லை, எல்லாம் டிங்குன்னு அங்கே ஏறணும். கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்த தடவை நீ இஸ்ரேல் போ, உனக்கு நான் ஸ்மூத்தாக பாதை பண்ணி. அதே மாதிரி தான் ஒரு சமயம் உங்கள் வாழ்க்கை இந்த 2 மாதத்தில் அல்லது 2025 கரடு மணல் மேடுகளாகவும் குன்றுகளாகவும் இருந்திருந்தா, இந்த மாதம் மார்ச் மாதத்தில் கர்த்தர் அவைகளை தாழ்த்தி ஒரு லெவல் பண்ணி உன்னை ஸ்மூத்தாக நடக்க விடுவார். இந்த மார்ச் மாதம் உனக்கு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. 4வது என்ன சொல்கிறாருங்க? கோணலானவை செவையா, டேக் டைவர்ஷன். என்னடா போகலான்னு பார்த்தா அங்கே ரோடு போடுறாங்கிறான், அங்கே ஒரு டேக் டைவர்ஷன், இங்கே போகலன்னா இங்கே ஒரு டேக் டைவர்ஷன் போட்டு டைவர்ஷன் திருப்பி தள்ளிட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் நான் போட்ட திட்டம் செயல்படலை பிரதர், நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது பிரதர்.
நான் கர்த்தரிடத்தை கேட்கலன்னு மனித ஆலோசனைகள் கொஞ்சம் செஞ்சுட்டேன் பிரதர், இப்படிலாம் போனேன் அப்படிலாம் போனேன், பாதைகள் தவறாய் உன்னுடைய செயல்பாட்டுக்கு குறுக்கீடா இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் அந்த கோணலான பாதைகளை எல்லாம் நான் செவ்வாய்ப்படுத்துவேன். இனி டேக் டைவர்ஷன் இருக்காது. மினிஸ்டர் வர்றாருன்னு பிளாக் பண்ண மாட்டாங்க. கவலையப்படாதீங்க, உங்க பாதைகள் செவ்வையா இருக்கும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அடுத்தது நான்காவதாக என்ன சொல்றாருங்க? கரடு முரடானவை. கரடு முரடுன்னா தெரியுமா உங்களுக்கு? இதோ கொஞ்ச நாளாக போட்டிருந்தாங்க பாருங்க, நம்ம வாசப்படிக்கிட்ட எல்லாம் உடச்சி போட்டு மட்டம் பண்ணாமல் மக்கள் நடக்கவும் முடியல, வண்டி நிறுத்தவும் முடியல. இப்போ பார்த்தா க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னான். என்னடா பண்ணுறேன்னு வந்தாக்கா குழி எடுத்து விட்டான். இப்போ மக்கள் குழியிலையும் வர முடியல. பெரிய இதான் கரடு முரடானவை. ஒரு சமயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டம் போட்டதுக்கு தவறாக மாறுதலாக காரியம் முடிக்குமானால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருடத்திலேயே கர்த்தர் சமமாய் மாற்றுவார். ஏன்னா என் பிள்ளைகள் நடக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிளில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னா தெரியுங்களா? நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு தருவேண்டானாரு. நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளோ தூரம் உங்களால் நடக்க முடியும்? எவ்வளோ தூரம் நடக்க முடியும்? நடந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் நடக்க முடியும்? ஒரு இடத்துல உசுன்னு உட்காந்துருவீங்களே, உசுன்னு உட்காந்து அந்த இடத்து வரலும் தான் தரேன் இருக்காரு. எப்படிங்க? நீங்கள் எங்கேயாவது போய் கால் வலிக்குன்னு உட்காந்தீங்கன்னா அந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த இடம் தான். இங்கிருந்து நம்ம நடந்தால் எங்கே நடக்கலாம்? பழைய பஸ் ஸ்டாண்டு போனோன்னு சின்னதாக ஒரு சேர் தேடுவோமா மாட்டோமா? கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போகலாம். அதோடு முடிஞ்சு போச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டோடு முடிஞ்சது. என்ன இசை? அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. பார்த்தாரு, என் பிள்ளைக்கு ரொம்ப நேரம் நடக்க முடியாது. என் பிள்ளைக்கு ரொம்ப நேரம் நடக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஆபிரகாமுக்கு வலிச்சா ஆண்டவருக்கு வலிக்கும், உனக்கு வலிச்சா அவருக்கு வலிக்கும். அவர் பார்த்தாரு, என் பிள்ளை நடக்கிற தூரம் வேண்டாம், நீ பார்க்கிற தூரம்ட்டாரு. கையை தட்டிடு. உன்னால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் நினைச்சுப்பாரு. ஒரு சரி ரோட்ல நின்று மரம் மறைக்கலாம், ஆனா மாடியில் நின்று பாரு எவ்வளவு தூரம் பார்க்கலாம். புது பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்க்கலாம். இங்க மேல போய் நின்று பாருங்க, புது பஸ் ஸ்டாண்ட் வரலும் பார்த்துடலாம். அந்த பாலம் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப எவ்வளவு தூரம் கிடைக்கும் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு, கரடு முரடா இருந்ததா நீ கவலைப்படாத, அவ எல்லாவற்றையும் நான் சமமாய் மாற்றி தருவேன். சமானமா. ஏன்னா என் பிள்ளை வெகு தூரம் நடக்கணும் ஐயா. என் பிள்ளை இந்த மாசத்துல அநேக காரியங்களை சம்பாதிக்கணும், அநேக காரியங்களை என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் இந்த மாதத்தை 4 காரியங்கள் நீ வரும் பொழுது, சிறையிருப்பில் வரும் பொழுது, அந்த காரியங்கள் 4 காரியங்களும் என் பிள்ளை மிரண்டு நிற்கிறான். 2 மாதங்கள் 2025 12 இந்த 2026 2 மாதம், இந்த இத்தனை மாதங்களை என் பிள்ளை நடுங்கி நின்னா. அப்படிங்கிறியா? இந்த மார்ச் மாதம் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். எல்லாவற்றையும். முதல்ல என்ன சொன்னாருங்க? பள்ளமெல்லாம் உயர்த்தப்படுகிற ஒரு மாதமா இருக்கிறது. கையை தட்டி பார்க்கலாம். சகல மலையும் எப்படி சொல்றாரு பாருங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி அப்படின்னு வந்துடும். சகல, எதுவும் ஒன்று விட மாட்டேங்கிறாரு. சகல மலையும் கொண்டு உன் சகல பிரச்சனை சொல்றாரு. இந்த மலையை பார்த்து நீ பயந்து போ என்று சொன்னால் அது பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகுமாமா. எந்த மலை? பிரச்சனைங்கிற மலை. இதை பார்த்து நீ சொல்லுங்கிறாரு. தள்ளுண்டு சமுத்திரத்தில் விழுந்து போன்னு சொல்லி இந்த மாதம் சொல்றாரு. அந்த மலையும் அந்த குன்றுகள், அது மலையே இல்லைனாலும் பரவாயில்ல, குன்றுகள், அதாவது பெரிய பிரச்சனை சிறிய பிரச்சனை எதுவானாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் தாழ்த்தி செய்வார். தாழ்த்தப்பட்டு அது பார்த்தீங்கன்னா சமமான ரோடாக போல இருக்கும். கோணலானவைகள் எல்லாம் செவைப்படுத்துகிற தேவன். டேக் டைவர்ஷன் என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அதான் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல ஒரு ஜோக்கு, எக்ஸாமுக்கு எழுத போகல, டேக் டைவர்ஷன் எக்ஸாம் பீரியடே முடிஞ்சு போயிடும். இந்த ரோட்டுக்கு போகலாம், அந்த ரோட்டுக்கு போகலாம். அந்த மாதிரி இல்லாமல் கர்த்தர் உங்களை செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களை சமமான வாதைகளை நடத்துகிற தேவன்.